அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு 27/8/2024 அன்று இரவு சுமார் 7:10 மணி அளவில் பல தடவைகள் எனக்கு இது ஸ்பார்க் ஆகிருக்கு. நான் ட்ராவலிங்கில் இருப்பேன் அல்லது சூழல்களில் எங்கேயாச்சும் மீட்டிங் அது போயிட்டு வரக்கூடிய நிலைகள் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. பட் இன்றைக்கி எனக்கு அந்த ஸ்பார்க்கை அந்த இன்ட்யூஷன் ஏற்பட்டால் தான் நான் பதிவு பண்ணி வைப்பது பழக்கம். அது மாதிரி இப்போ நான் பதிவு பண்ணுறேன். உலகத்தில் லட்சக்கணக்கான மோட்டிவேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ரீப்ரோக்ராமிங் த பிரெயின், ஃபயரிங் த பிரெயின், ஒயரிங் த பிரெயின் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ், நோ மைண்ட், என்னென்னமோ பேசிகிட்ருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், யாருமே அதை 100% ரீச் ஆக முடியலை. அப்படின்னா அது 2 விஷயந்தான் இருக்குது. மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்க விஷயம்லாம் எப்படின்னா, மன அழுத்தம், மன இறுக்கமின்றி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழக்கூடியதும், அதன் மூலம் இந்த உலகத்தில் அவங்க ஜெயிக்கக்கூடியதும். இன்னொரு விஷயம், இன்டர்னலாக இந்த ஆன்மீகவாதிகள்லாம் புகுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பது, அது ஒரு ஞானம் அடைந்தது மாதிரி, ஞானம் அடைதலை சொல்வது மாதிரி. நான் சில வீடியோக்களில் நான் முதல்ல பேசியிருக்கேன். ஞானம் அடைவதற்கு எந்த வேலையும் தேவையில்லை, எந்த முயற்சியும் தேவையில்லை, எந்த பயிற்சியும் தேவையில்லை. ஈவன் சின்ன வயதில் சில குருக்களுடைய விஷயங்கள் தேவை. மற்றபடி ஞானம் அடைவதற்கு இவங்க சொல்கிற எந்த பயிற்சியும் தேவையில்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஞானம் அடைந்தவர் பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கவர் எத்தனை ஞானிகளை உருவாக்கி சென்றிருக்கிறார் என்று பாருங்கள். மறுபடியும் செய்திகளாக இருக்கும். அவர் சொல்லிட்டு போனதை இவங்க இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய, இவங்களே ஆனவங்களாக இருக்காது. அவங்க ஒரு வேறொரு மொழியில் வழியில் இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை இந்த அறியாமை மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. லட்சமாக கேட்பாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு பொய்யா வேற நான் ஞானம் அடைந்ததாக வேற திங்க் பண்ணிக்கிடுவாங்க. அதெல்லாம் அடைதலே கிடையாது. ஏற்கனவே இருந்து பெற்று வந்ததை இழந்துட்டு நாம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் என்பது என்னுடைய கருத்து. சரி, இப்போ அடைதலை, ஞானம் அடைதலை நீங்கள் சொல்ல போகிறீங்களான்னு கேட்குறீங்க. ஞானம் அடைதலை நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஞானம் அடைதல் என்ற ஒன்றை நீங்கள் இதுவரை வைத்திருக்கிற எந்த ஃபிலாசபியும், எந்த கருத்தும் உங்களுக்கு ஞானம் அடைய வைக்காது. ஆனால் நான் சொல்கிற கருத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் சொன்னதை ஏற்றுக்கிற வேண்டியதுங்களா இல்லையான்னு பாருங்கள். இந்த உலகத்தில் ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது கடைசியில் சொன்ன வேதாந்தத்தின்படி நிர்விகல்ப சமாதி நிலை, அல்லது சூப்பர் கான்சியஸ்னஸ் நிலை, அல்லது சைக்கிக் ஸ்டேட்டஸ் நிலை, அல்லது நோத்தாட் நிலை, அல்லது எண்ணமற்ற நிலை. இதைத்தான் சுற்றி வருவீங்க. மனமற்ற நிலை, மனம் அழிந்தால், மனம் இறந்தால், எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம அதுக்குள்ளேலாம் போய் ரொம்ப ஃபிலாசபியெல்லாம் போய் ஏதோ மனம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது எடுத்து வெளியே விட்டுறது மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் விடவே முடியாது. யாரும் யாருக்கும் ஞானம் அடைதலை செய்ய முடியாது. ஒரு சின்ன அசம்சன் இவங்களுக்கு. அப்படின்னா ஒருத்தருக்கு கீழே இருந்த பயிற்சி பெற்ற அத்தனை பேருமே அந்த நிலையை அடைஞ்சிருக்கணுமே. அப்படியே ஒவ்வொருத்தர் பேராக போட்டு பாருங்கள். ரமணரை போட்டு பாருங்கள், சுவாமி விவேகானந்தரை போட்டு பாருங்கள், புத்தரை போட்டு பாருங்கள், இருக்கிறவங்களாம் போட்டு போட்டு பாருங்கள். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஹஸ் பின் அட்டைன்டு பை தேர் ஓன் இண்டிவிஜுவல் தான் நடந்திருக்கும். சரி, இப்போ அதுக்கு நமக்கு இப்போ என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்குறீங்களா? அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் அதே மாதிரி பீயிங் ப்ரெசன்ட் எல்லாம் சொல்லணும். இந்த உலகத்தில் நீங்களாக நல்லா கான்செப்ட் பிடிச்சிருங்க.
நீங்கள் நீங்களாக ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 86,400 நொடிகளிலும் நீங்கள் நீங்களாக ஒரு நாளைக்குள் இருக்கக்கூடிய 1440 நிமிடங்களில் நீங்கள் நீங்களாக ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் நீங்கள் நீங்களாக, அதாவது உங்களுடைய நினைப்பில், உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய செயலில், உங்களுடைய சொல்லில் இருந்தீங்களான்னு மட்டும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேசுனதே இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்காக பேசி எங்கேயோ சுற்றி வருவீங்க, உங்கள் நட்புக்காக பேசி எங்கேயோ வருவீங்க, உங்கள் அகந்தைக்காக சொல்லி எப்படியோ வருவீங்க, உங்கள் ஆணவத்துக்காக சொல்லி எதையோ வருவீங்க, அல்லது உங்கள் விஷயங்களே பேசி சுகமடைஞ்சு சொல்லி வருவீங்க. எல்லாரும் தான், நான் உட்பட வச்சுக்கோங்க, நம்ம தான் சொல்லி வருவங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்ல வரலை. ஏன்னா நீங்கள் நீங்களாக மட்டுமே பிறப்பிக்கப்பட வைத்திருக்கிறீர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலம். நீங்கள் இன்னொருவராக வாழ தொடங்க, அடுத்தவர்களாக வாழ விரும்புகிறோம், அடுத்தவர்களுக்காக வாழ விரும்புகிறோம், அடுத்தவர்களுடைய சிந்தனைக்காக. ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் எந்த சொல்கிறீங்க, சொசைட்டி, சமூகம் என்னை இப்படி நினச்சிடக்கூடாது, நான் யார் தெரியுமா, இத்தனை பேசிக்கிட்டு நீங்கள் எங்கே சுற்றினாலும் பணிவாக பேசினா கூட உங்களுக்குள்ள நான் யார் தெரியுமான்னு சொல்கிறதான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? நீங்கள் நீங்களாக அதுலேயும் இல்லை, நானாக அதுலேயும் இல்லை, மற்றவர்களாக இருப்போம். அப்போ மற்றவர்களாக இருக்கிறீங்களா நீங்கள் நானுன்னு பேசிக்கிட்டே இருக்கார்ல, இது எப்படி மேக்சிமம் நாமாக, நானாக, நீங்கள் நீங்களாக இருக்கலாம் என்பதற்கு எங்களுடைய சுயவியல் கோட்பாடு ஒரு விஷயத்தை ஞானித்தரமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கு. குழந்தை கருவில் இருக்கும்போதே, அந்த கருவிலிருந்து குழந்தை வந்த நொடியிலிருந்தே அந்த குழந்தைக்கு அதனுடைய பொறிகளினால், புலன்களினால் ஏற்படக்கூடிய, சூழல்களினால் ஏற்படக்கூடிய, உள்வாங்குதலால் ஏற்படக்கூடிய அத்தனையுமே தாங்கித்தான் அந்த குழந்தை நிற்கிது. அப்பா அம்மா மற்ற எல்லாத்தையும் வச்சுங்க. ஆனால் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்க சுயம் இருக்கிறதல்லவா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை ஒன்று இருக்கிறதல்லவா, அதுக்குள்ளே ஒரு சத்தியம் ஒன்று இருக்கிறதல்லவா, அதுக்குள்ளே அன்பு ஒன்று இருக்கிறதல்லவா, அதுக்குள்ளே ஒரு கருணை என்று இருக்கிறதல்லவா, அதுக்குள்ளே இரக்கம் என்று ஒரு இருக்கிறதல்லவா, அதுக்குள்ளே அப்பொழுக்கற்ற மரபணு திறன்கள் என்று இருக்கிறதல்லவா. ரொம்ப முக்கிய விஷயம், டிஎன்ஏஸ். இதன்படி ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியானவர்கள். மனத்தில் தனி, உடலில் தனி, அறிவில் தனி, நுண்ணறிவில் தனி, பகுத்தறிவில் தனி, மனச்சாட்சியில் தனி, ஆற்றலில் தனி, அவர்களுடைய காலத்தில் தனி, அவர்களுடைய இலத்தில் தனி, பொருள். இப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள். இந்த ஒவ்வொரு நொடின்ற விஷயத்தை கேட்ச் பண்ணிக்கணும். நீங்கள் நேத்திருந்த அகசிய பாரதின்ற விஷயம் இல்லை, நேத்திருந்த முருகன்ற பேர் இல்லை, நேத்திருந்த பெரிய ஆன்மீகத்தை நான் ரியலைஸ் பண்ணி அடைந்து விட்டேன் என்று சொல்பவரும் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் மனிதன் மட்டும்தான் அவனுடைய மனத்தால், உடலால், அறிவால், நுண்ணறிவால், பகுத்தறிவால், ஆற்றல்களினால், மனச்சாட்சியினுடைய பிசிறுகளினால், காலத்தால், இடத்தால், பொருளால் ஒவ்வொரு நொடியும், அதாவது 86,400 செகண்ட் ஒவ்வொரு மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டுமே இருக்கிறோம். உங்களுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடி, உங்களுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடி, உங்களுடைய சூழலுக்கு தக்கபடி மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்பதை எப்பொழுது கான்சியஸாக உணர்கிறீர்களோ அப்பொழுது அத்தனையே அழிந்துவிடும். நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று நினச்சி இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்களாக இருக்கிறீர்களா என்பதை எத்தனை நாள் இரவு பார்த்தீங்க. பணத்துக்கு கணக்கு பண்ணுறீங்க, பொருளுக்கு கணக்கு பண்ணுறீங்க, ப்ரெஸ்டீஜுக்கு கணக்கு பண்ணுறீங்க, நாளைக்கு போகிறதுக்கு பண்ணுறீங்க, கட்டடத்துக்கு கணக்கு பண்ணுறீங்க, பொருளுக்கு கணக்கு பண்ணுறீங்க, உங்களுடைய கௌரவத்துக்கு கணக்கு பண்ணுறீங்க. எல்லோரும் தான்.
ஒவ்வொரு நொடியும் கேட்டால் அப்போ சேஃப்டியாக வாழ்கிற விஷயமே கிடையாது. சேஃப்டியாக எல்லாம் கிடைச்சாலும் அங்கே தானே என்னுடைய நண்பர் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், அங்கே தானே உங்களுக்கு எல்லா ஃபால்ஸிக்கும் வந்துடுது. அதனால் அதல்ல, உங்களுக்குள்ளே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும். ஐயோ நாமளா இல்லையே, நாமளா பேசலையே, நாமளா செய்யலையே, நாமளா சிந்திக்கலையே. நாம் என்பது என்ன? உங்களுடைய மரபணு திறனின், உங்களுடைய நேர்மையான மரபணு திறனின், உங்களுடைய 8 ஸ்மார்ட் படி, அறிவியல் பூர்வமாக வேர்ட் ஸ்மார்ட் படி, பாடி ஸ்மார்ட் படி, உங்களுடைய பிக்சர் ஸ்மார்ட்ஸ் படி, உங்களுடைய மேத்ஸ் ஸ்மார்ட் படி, உங்களுடைய மியூசிக்கல் ஸ்மார்ட் படி, உங்களுடைய இன்டர்பர்சனல் ஸ்மார்ட் படி, உங்களுடைய இன்ட்ராபர்சனல் ஸ்மார்ட் படி, உங்களுடைய நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட் படி. இதை நீங்கள் போய் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு போட்டு பாருங்கள். அதனால் இதை குறைச்சி பேசிக்கிறேன். ஒவ்வொருடைய ஸ்மார்ட் வேறு. இளையராஜாவுடைய ஸ்மார்ட்னா இசைதான்றீங்கல்ல, ராமானுஜனுடைய ஸ்மார்ட்னா கணக்குன்னு சொல்கிறீங்கல்ல, சிவாஜி கணேசன் ஸ்மார்ட்னா நடிப்புன்னு சொல்கிறீங்கல்ல, பாடி ஸ்மார்ட், உசைன் போல்ட்டுனா பாடி ஸ்மார்ட். ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மார்ட்டில் நேர்மறையாக இருந்தால் தான். அந்த இப்போ போய்கிட்டு நீங்கள் போதையை சாப்பிட்டு ஜெயிக்கிற விஷயம்லாம் வந்துடுது, அதெல்லாம் கிடையாது. அந்த விஷயந்தான் நீங்கள் அந்த ஆற்றலோடு கலந்த அறிவு, ஆற்றலோடு கலந்த நுண்ணறிவு, ஆற்றலோடு கலந்த பகுத்தறிவு, ஆற்றலோடு கலந்த உங்களுடைய மனம், அந்த ஆற்றலோடு கலந்த உங்களுடைய காலம், இடம், பொருள், இவை அனைத்தும் உங்களுடைய நினைப்பில், சொல்லில், செயலில் ஒரு நொடி கூட நேர்மறை மாறாமல், அதில் ரொம்ப கரெக்டாக சேர்த்துக்கணும். நேர்மறை என்பது உண்மை மாறாமல். தத்துவமெல்லாம் சொல்கிறீங்க. நான் எப்படி தெரியுமா நான் வந்தேன், உங்களுடைய சேஃப்டிக்கு என்னென்னமோ பண்ணதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய செக்யூரிட்டிக்கு என்னென்னமோ சொல்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறீங்க. உங்களுடைய மிகப்பெரிய மந்திரி பதவியை காப்பாற்றுறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்ற அதெல்லாம் நான் சொல்லலை. அதனால தான் நீங்கள் மருத்துவமனையில் போய் மாட்டிக்கிறீங்க. எவனவனோ சொல்கிறதுக்கெல்லாம் கணக்கு சொல்கிறீங்க. ஏன்னா இயற்கை, இறைவன் என்ற ஒன்று, இந்த சக்தி படைத்த ஒன்று நம்ம விஷயத்தை நாம் தான் பண்ணிக்கிற முடியும் என்று தெரிந்து ஏதோ தவறுகள் நடந்துருது, நமக்கு தெரியாமல் நடந்துருது, அல்லது நம்மளுடைய கவனக்குறைவு, அது தனி. ஆனால் நீங்களாக இருந்தீர்களா? அடுத்தவர்களாக இருக்க கணக்கு போட்டால் போதும். நைட்டு போய் நான் இவருக்காகத்தானே இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எழுப்புனேன், இவர் என்னை தப்பாக சொல்லிவிடுவார்ன்றது தானே நான் இப்படியெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் இவரை குறைச்சி சொல்லிவிடக்கூடாதுன்றது தானே இவ்வளோ பெரிய திருமணம் பண்ணுறேன், நான் இப்படியெல்லாம் செய்கிறதுக்காகத்தானே இந்த ஊரையே அடித்து நான் பண்ணுறேன். எனக்கு ஈடினை யாரும் இல்லை. இந்த நாட்டில் எந்தெந்த பதவியிலும் இருந்தவங்கள் நடந்த விஷயத்தை பாருங்கள். இன்றைக்கி அதே நிலை என்ன நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறது இந்த வினை அறுத்தவன் வினை அதெல்லாம் தூக்கி போடுங்க. இப்போ நான் சொல்ல வரேன், அந்த நீங்களாக ஒவ்வொரு நொடியும் இருந்தால் உங்களுடைய உடலில், உங்களுடைய உணர்வில், உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நிகழ்வு நடக்கும். குறிப்பாக அங்கே அடிக்கடி நான் சொல்கிறேன், சுவாமி விவேகானந்தர் சொன்ன பூரண சுதந்திர நிலை இருக்கும். உடலால் ஒரு சின்ன உங்களை அணைச்சிடாது, உணர்வால் உங்களை சின்னது டிஸ்கம்ஃபர்ட் பண்ணிவிடாது. அப்படி இருக்கும். அதை பேரின்பம்ன்றாங்க, அது பெரிய எக்ஸ்ட்ரஸின்றாங்க, அது பெரிய ஜாய்ஃபுல்ன்றாங்க. அந்த பேரெலாம் நான் வரலை. ஒரு பேலன்சிங் இருக்கும். வறுமையிலையும் கடுமையிலையும் பட்டதையே பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்களாக இருக்காங்க. அன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்தவங்கள்லாம் இன்றைக்கு உலகத்தில் எங்கேயும் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அந்த பேலன்ஸ் எந்த உங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அதை நிறுத்திட முடியாது. அப்படியே உங்களுக்குள்ளே இருக்கும், ஒன்று அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த பேலன்ஸிலேருந்து ஒரு வேலை நடக்கும். அது எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் பேலன்ஸு நடந்தோடனே இவங்க நிறைய சொல்கிறாங்க, நியூ கார்டெக்ஸு, ஹைப்போதாலமஸு, அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க. அதுக்குள்ளெல்லாம் போய் அதை யார் போய் பார்க்க போகிறது? உங்கள்
உடம்பினுடைய ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்படுற விஷயம் புரியும். அந்த புதுப்பிக்கப்படுற விஷயத்தை புரிகிற விஷயமும் அதை உணர்கிற விஷயமும் அதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் நடத்துவீங்க. அந்த புதுப்பிக்கப்படுற விஷயத்துக்கு காரணமே உங்களுடைய பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் பார்க்குற வேலை தான் புரிஞ்சுக்கோங்க. அது இங்கேருந்து எடுத்து வெளியிலேருந்து எல்லா விஷயத்தையும் உள்வாங்கும், உள்ளே போட்டுரும். அங்கேருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பெரிஃபரல் நர்வஸ் இதோடு அந்த நர்வஸ் சிஸ்டத்தை விட்டுருவோம். அது ஒன்றும் தெரியும், மூளை தான் எல்லாத்துக்கும் உத்தரவு போடுறீங்களா, அந்த உத்தரவு நடந்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய இந்த காமனாக பேசிடாதீங்க. காமனாக கடவுள் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறாரு, இவர் இப்படி கிராஸ் பண்ணி வர்றாரு, அவர் அப்படி கிராஸ் பண்ணி வர்றாரு, நான் அதை செஞ்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் நீங்களாக இருந்து உண்மையும் அன்பும் சத்தியமும் கருணையும் சேர்ந்திருக்கா? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு விட்டு மறுபடியும் நானாக இருக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் நானாக இருக்கிறதில்ல. இதில் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி நீங்கள் இருந்தால் செய்தால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிற என்லைட்டன்மெண்ட் ஞானம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது தானாகவே மறுபடியும் நடந்து போகும். ஏற்கனவே இருந்ததை இழந்ததை இதன் மூலம் பெற்றுருவோம், அப்படியே ரீட்டைன் பண்ணிடுவோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அட் த சேம் டைம் இந்த உலகத்தில் நீங்கள் எதா இருக்கீங்களோ, கர்ம யோகி எதை செய்ய வந்திருக்கீங்களோ, உங்களுடைய பிறப்பினால் எதை அது பூரா பவர்ஃபுல்லாக நீங்கள் நடத்த முடியும். எல்லா துணையும் போயிடும், பணம் துணை கூட போயிடும், பொருள் துணை போயிடும். சுற்றி இருக்கும் பொருளையும் பணத்தையும் கணக்கு பண்ணிக்கிட்டு வாழ்கிறோம்னு சொல்கிற ஒருத்தரும் அந்த கணக்குக்குள்ளே வர முடியாது. பொருள் ஒரு ப்ராசஸிங் தான். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃப்ளைட் வச்சுருக்கீங்கன்னா அது ப்ராசஸிங் தான். அதை வச்செல்லாம் எவனும் தூக்கிட்டு தெரிய மாட்டான், நடந்தே போய்கிட்டு இருப்பான் ஒரு குரூப்பு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த உணர்வு, இன்னொரு விஷயம் உங்களை தூக்கி பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்போறணும். 24 மணி நேரம் நீங்களாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்திற்கு அத்தனையுமே உங்களை தூக்கி பிடிக்கும், எதுவும் சொல்லாமல். காந்தியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, புத்தரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, விவேகானந்தரை தூக்கி பிடிச்சிருக்கு, அப்துல் கலாம் தூக்கி பிடிச்சிருக்கு. அப்படின்னா நான்லாம் அப்துல் கலாம் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அது அவங்களா இருக்கலாம், நம்மை சுற்றியவர்கள் தூக்கி பிடிப்பார்கள். அங்கே தான் நீங்கள் மணி ப்ளஸ்ஸை கண்டுபிடிக்க முடியும். மணிக்காக தூக்கி பிடிக்கிறவன் தான் எவனும் வந்துடுவானே. மணியே இல்லாமல் உங்களுக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளே பாஞ்சிரும். ஒரு டாக்டரு காப்பாற்றி விடுறான், நல்லா 10 லட்சத்தை வாங்கிட்டு விடுறான், ஆனால் அவனை கடவுளாக வச்சுருக்காங்க. அது எப்படி? பணம் கொடுக்குறதுக்கும் பிரியம், அவனை கடவுளாக வச்சுருக்கிறதும் பிரியம். கான் சொல்லலையா, எம்ஜிஆர் சொல்லலையா, கலைஞர் சொல்லலையா? இப்போ ஸ்டாலின் போகிறான்னு வச்சுங்க, அவர் சொல்ல மாட்டார் அந்த டாக்டரை? சும்மா போயிட்டு கை கொடுத்துட்டு வருவாங்களா சீஃப் மினிஸ்டர்னால? கிடையவே கிடையாது. இதுக்கே இப்படின்னா நீங்களாக இருந்து அவங்க ஃபிசிக்கல் லெவலில் கை கொடுத்துக்கிடுத்துறது. நீங்களாக இருந்து ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியம். இறுதி உண்மையாக இருக்கணும், மறைக்கப்பட்ட உண்மை இல்லை, ஹிடன் அஜெண்டாவில் இருக்க உண்மை இல்லை, இந்த சமூகத்துக்காக பேசிக்கிட்டு இருக்க உண்மையெல்லாம் கிடையவே கிடையாது. பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பவர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆன்மீகவாதி, அந்தவாதி, இந்தவாதிகளாக நீங்கள் உங்களுடைய பிறப்பை, உங்களுடைய ரகசியத்தை இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நொடியில் உணர்ந்திருந்து அதை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சில விஷயங்கள் ஃபிசிக்கலாக நடக்கும், அதெல்லாம் நீங்கள் ஓகே. சில விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் நடக்கும், அங்கே நீங்கள் கடவுள்னு சொல்லிக்கங்க, இயற்கைன்னு சொல்லிக்கங்க. ஆனால் அதெல்லாம் உங்கள் நடப்பு, உங்கள் நினைப்புக்கு நடந்ததல்ல, உங்களுடைய இருப்புக்கு, நீங்களாக இருந்த இருப்பிற்கு. வெறும் எண்ணத்தை நினச்சா பார்த்தாது. நான் நல்லா இருக்கேன் ஊரெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல. உங்களுடைய இருப்பு எந்த நொடியிலும் சேஞ்ச் ஆயிரும். போன வாரம் இந்த ஆஃபீஸர் என்ன செய்கிறார், போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்தார் சார், ரிட்டையர்டாக போகும்போது இவர் என்ன சார், ரிட்டையர்டான பிறகு பூராத்தையும் அடிச்சு கூச்சிட்டார் சார்னா அது எப்படி? கடைசியில் மாட்டினவங்களாம் இருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகும் போகிறதுக்கு முன்னால் நாள் சஸ்பெண்ட் ஆனவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் இருக்காங்கல்ல நிறையா பேர். அதே மாதிரி ஒவ்வொன்றுலேயும் 15 வருஷம் ரொம்ப ஒழுக்கமாக இருந்தார் சார், இப்போ அதெல்லாம் விட்டுட்டார் சார்.
அதெல்லாம் வந்து இது வந்து நான் என்னுடைய உணர்ந்ததை கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக சொல்லுவேன். இன்றைக்கி வந்ததை ஸ்பார்க் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.